ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கு ஐயா. ஐயா அந்த பரிகார வகுப்பு கண்டிப்பாங்க. அது சொல்லியிருந்தீங்க. நல்ல வரவேற்பு இருந்துச்சு. எங்க கமெண்ட் நிச்சயமா. செக்ஷன் ஃபுல்லா நிரம்பிருச்சு. கண்டிப்பாங்க ஐயா. எல்லாருமே இன்னைக்கு ஜாதகம் பார்க்குறவங்க நமக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா கண்டிப்பா. அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. கண்டிப்பா என்னுடைய ஆய்வு ஏதாவது ஒரு ரூபத்துல யாருக்காவது ஒரு ரெமெடி கிடைச்சு அவங்க பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றாங்க அப்படின்னா முதலில் சந்தோஷப்படுகின்ற நபர் நான் தான். கண்டிப்பா. அதனால தான் எல்லா சேனல்லையுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஓப்பன் டாக்கா இந்த இடம் இப்படி பரிகாரம் நீங்கள் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிடுறோம். நீங்கள் நம்மக்கிட்ட வந்தால் தான் பரிகாரம்னு இல்லை. அப்படிப்பட்ட என்னுடைய 16 ஆண்டு கால அனுபவத்தையும் பல ஆயிரம் ஜாதகங்கள் பார்த்த அனுபவத்தையும் தொகுத்து மக்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பரிகார சூட்சும முறைகளை நம்ம வகுப்பாக எடுக்க இருக்கிறோம். எல்லாருக்கும் இது பயன்படணும்னு சொல்லி குறிப்பாக தொழில்முறை ஜோதிடர்கள், அருள்வாக்கு சொல்கிறவங்க, குடும்ப பெண்கள், அதுக்கப்புறம் பொதுவாகவே ஜோதிட ஆர்வலர்கள், ஆண் பெண் இருபாலரும் ஜோதிடத்தை நேசிக்கிறேன், ரசிக்கிறேன், நான் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பரிகார வகுப்பு சூப்பராக வேலை செய்யும், நல்லபடியாக வேலை செய்யும். இந்த பரிகாரத்தை கற்றுக்கிட்டாங்கன்னா எந்த கோயில், என்ன பிரச்சனை, எந்த மாதிரி நம்ம அதை அணுகணும், எப்படி தீர்க்கறதுக்கு வழிமுறைகளை சொல்லணும், என்ன மாதிரியான தானியங்கள், என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாதிரியான ஆலய பரிகாரங்கள், இவங்கெல்லாம் இந்த பரிகார கோயில்களை கேள்விப்படாத இடங்களாக நிறைய இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நான் டைரக்டாக விசிட் பண்ண இடம். உங்களுக்கே தெரியும் எத்தனை கோயிலுக்கு போயிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பாங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதை நம்ம எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும். கண்டிப்பாங்க. எல்லா கிளைண்ட்டுகளுக்கும் கொடுக்கணும். கொடுத்து அந்த கோவில், ஆலயங்கள், பரிகார முறைகள், தோஷம், சாபம், கோபம், குலதெய்வ சாப கோபம், முன்னோர்கள் சாப கோபம், பெண் சாபம், பிராமண சாபம், கோ சாபம், இடதோஷம், எவ்வளவு இருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லாம மக்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. இதுக்கான எங்க போனா எப்படி நம்ம தீர்வு தேடிக்கலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு அற்புதமான வகுப்பு ஆன்லைன் ஜூம்ல பண்றோம். கண்டிப்பாங்க. உலக நாடுகள் எங்கிருந்தாலும் படிச்சுக்கலாம். அதே போல 5 நாள் வகுப்பு 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிலிருந்து 7:30 வரைக்கும் தொடர்ந்து 5 நாள். தேவைப்பட்ட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. உங்களுக்கு இருக்கிற இடத்துல இருந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். சூப்பர். அழகா கத்துக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். கண்டிப்பா எல்லோரையும் நான் இந்த வகுப்புல சந்திக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறேன். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு அவங்க செஞ்சு. சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க ஐயா. ஐயா இப்போ நம்ம நார்மலா இப்போ ஒரு ராசி மட்டும் தான் எனக்கு தெரியுங்க, 12 ராசி மட்டும் தெரியும், இந்த பேசிக் அறிவு மட்டும் தான் எனக்கு இருக்கு, இதை கத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்கறப்ப என்ன சொல்றீங்க? கண்டிப்பா நம்ம அடிப்படை ஜோதிடமும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சூப்பர் சூப்பர். கிட்டத்தட்ட 3 பேட்ச் முடிச்சிட்டோம். 4வது பேட்ச் நம்ம எடுக்க இருக்கிறோம். அதுவும் இனி ஒரு மாசத்துல அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அடிப்படை ஜோதிட வகுப்பும் அதுவும் கத்துக்கிட்டு நிறைய பேர் இன்னைக்கு ஜோதிடம் கத்துக்கணுங்கிற ஆர்வம் வந்திருக்கு. நிறைய பேர் அதுவும் ஐடியில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி கத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் பிரமாதம். இப்பதான் ஒரு பேட்ச் போன வாரம் தான் முடிஞ்சது, ஞாயிற்றுக்கிழமை. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நபர்கள் படிச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு திருப்தி, அவ்வளவு அற்புதமா நடத்தி கொடுத்தோம். அது கடைசியா போகும்போது ஒரு ஜாதகத்தை கொடுத்த பலன் பக்காவா சொன்னாங்க எல்லாரும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. ஒன்றும் தெரியாம வந்தாங்க, இங்கிருந்து போகும்போது அடிப்படையை கத்துக்கிட்டாங்க, பலன் சொல்றாங்க, பரிகாரம் சொல்றாங்க, இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எடுக்கிறது எல்லாமே சர்க்யூட் தானே? ஆமாங்க. அங்க தொட்ட இங்க அப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி அது என்னன்னா எளிமையா நீங்க சொல்லிடுறீங்க. ஆமா, மக்கள்கிட்ட அப்படியே சொல்றேன். நிறைய பேர் ஜோதிடர் சில விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க, ஆனா ஓப்பனா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப ரொம்ப போட்டிருக்கீங்க. நன்றி ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளர்க. வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு தலைப்பு, எல்லாருக்கும் தேவைப்படுற தலைப்பு. நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது கேட்குற கேள்வி, ஒரு 4 ஜாதகத்தை எடுத்து வந்துடுவாங்க. எடுத்து சார் வச்சு, சார் யார் பேரில் சொத்து வாங்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கி தலைப்பே அதுதான், யார் பெயரில் சொத்து வாங்கலாம், சொத்து வாங்கி அந்த சொத்து வளர்ச்சியும் வெற்றியும் அடைய என்ன காரணம்
அப்படின்னு பார்த்துருவோம். ஒரு ஜாதகத்தில் சொத்து, சுகம், வண்டி, வாகனம், வீடு, இடம், தாயார், இந்த இடத்தை குறிக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். அப்போ உங்கள் லக்னத்திலிருந்து எண்ணி வருகின்ற 4ஆம் இடம்தான் சொத்து, சுகம். உங்கள் ஆயுள், அதாவது உங்களுடைய ஆரோக்கியமும் 4ஆம் இடம்தான், சொத்துக்கள் வாங்கிறது 4ஆம் இடம்தான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சொத்துக்களை வாங்கக்கூடிய இடமான 4ஆம் அதிபதி ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், குரு பார்வை, சுபரின் தொடர்பு இருந்தால் உங்கள் பேரில் தாராளமாக நீங்கள் சொத்து வாங்கலாம். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல வலிமையான நிலையில் இருந்தால் சொத்து வாங்கலாம். செவ்வாய் கெட்டுப்போய் 4ஆம் அதிபதி மட்டும் நல்லா இருக்குது சார் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம், தப்பில்லை. 4ஆம் அதிபதி கெட்டு போச்சு சார், செவ்வாய் மட்டும்தான் நல்லா இருக்குன்னா பரிசீலனை பண்ணி வாங்கணும். இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இந்த ரூலை மறுபடியும் கேட்டுக்குன்னு போட்டு. அப்போது உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி வலுத்திருந்தால் அவங்க பேரில் சொத்துக்கள் வாங்கினா அடுத்தடுத்து ஒரு சொத்தாக உருவாகும், டெவலப் ஆகும். அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அந்த 4ஆம் அதிபதியோட 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ பார்க்குறாங்க, சேர்ந்துருக்கிறாங்கன்னா அந்த சொத்துக்கள் புண்ணிய சொத்தாக இருக்குங்க, ஒரு பலமான சொத்தை மாறிடுங்க. அந்த சொத்து வளர்ச்சிக்காக காத்து கொண்டு இருக்கும் அப்படின்னா மிக இல்லை. அந்த 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு தொடர்பு வந்துட்டால் அந்த சொத்து வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்வாதாரம் பெரிய உயரத்துக்கு போயிருங்க. இதில் எந்த மாற்றம் இல்லை. ஒரு ஜாதகம் ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். ஒரு ரிஷப லக்ன ஜாதகம், 4ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, ஆவணி மாதம் பிறந்தவங்க. அவர் கேட்குறாரு, சார் என் பேரில் நான் சொத்து வாங்கட்டுமா அப்படின்னு. தாராளமாக வாங்கலாம். அவருக்கு சூரியன் புதன் சேர்ந்துருக்கு. 1986 பிறந்தவர். அவருக்கு சூரியனும் புதனும் அங்கே சேர்ந்துருக்கு. சனி விருச்சிகத்திலிருந்து 10ஆம் பார்வையாக அந்த இடத்த பார்க்குறாரு. குரு கும்பத்திலிருந்து 7ஆம் பார்வையாக அந்த 4ஆம் இடத்த பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், 4ஆம் அதிபதி சூரியன் வலுத்திருக்கார், ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார். கூட பூர்வ புண்ணியாதிபதி, புண்ணியத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் அதிபதி கூட புதன். சனி 9ஆம் அதிபதி பார்க்குறாரு, குரு 11ஆம் அதிபதி பார்க்குறாரு. அப்போது அந்த சொத்துக்களில் இவங்க வாங்கினதுக்கப்புறம் ஒரு சொத்து வாங்கி இன்னொரு சொத்து வாங்கினா இன்னொரு சொத்து வாங்குறதுக்கு இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல சார், அடுத்தடுத்து சின்ன சின்ன சொத்துக்களாக உருவாகுது, வளர்றது அப்படின்னு சொல்கிறார். அவர் வரும்போது அவங்க வீட்டில் என் மனைவி என் ஜாதகத்தில் யார் பேரில் நான் சொத்து வாங்கலான்னு சொல்லும்போது, சார் உங்கள் ஜாதகம் எலிஜிபிளாக இருக்குது, ஆப்டாக இருக்குது, நீங்கள் வாங்கினீங்கன்னா சொத்துக்களில் தோஷம் தொந்தரவு வராது, நீங்கள் வாங்குங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதை வாங்கினாங்க. இதில் ஒருத்தருக்கு 4ஆம் இடத்துல திக்பலம் பெற கிரகங்கள் யாருன்னா சந்திரனும் சுக்கிரனும். அப்போ சந்திரனோ சுக்கிரனோ யாருக்கு 4 இருக்குதோ அவங்க பேரில் 2வது ஆப்ஷனாக சொத்துக்களை வாங்கலாம். குறிப்பாக இந்த சொத்துக்கள் வாங்கும்போது உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கெடாமல் இருக்கணுங்கிறது முக்கியம். சார் செவ்வாய் கெட்டால் என்ன சார் சொத்துக்கள் வாங்கக்கூடாதுன்னா இல்லை, அப்படி இல்லை. 4ஆம் அதிபதி பலமாக இருக்கார், அதை 9ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி பார்க்குறாருனா கூட செவ்வாய் கெட்டு போகும்போது அந்த சொத்துக்களில் சின்ன வில்லங்கமோ அல்லது நெருக்கடியோ மனநிறைவு இல்லாமையோ போடிட்டுருக்குங்க, சின்ன ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும். அப்படிங்கிறது மிக இல்லை. இதே அந்த 4ஆம் அதிபதி வலுத்திருந்து கூட யாராவது ராகுவோ கேதுவோ இருந்துட்டாங்கன்னா சொத்தில் வில்லங்க வரும், சொத்தில் மனநிறைவு இல்லாமல் நெருக்கடிகள் வரும். சொத்து வாங்கும்போது நிறைய நகைகளை கொண்டு அடமானம் வச்சு வாங்குறது, நிறைய கடன் வாங்குறது, நிறைய வட்டிக்கு வாங்கிறது, இப்படியெல்லாம் வாங்கி ஒரு சொத்தை வாங்குறாங்கன்னா அங்கே ராகு கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அல்லது அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்துக்கு தொடர்பு வந்துடுறாரு, அல்லது 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு தொடர்பு வந்துடுறாரு அப்படின்னா கடன் வாங்கி சொத்துக்களை வாங்கி, சொத்துக்கள் வாங்காமல் இல்லை வாங்கிடுவாங்க, கடன் வாங்கி சொத்துக்களை வாங்கி அதில் கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவித்து ஒரு குறிப்பிட்ட காலம் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் இது விற்று கடனை கட்டிக்கலான்னு கட்டினவங்களும் இருக்காங்க. அப்போது உங்கள் ஜாதகத்தில் என் பேரில் இடம் வாங்கலாமா, நிலம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. கிழக்கு திசையா வடக்கு திசையா எந்த திசையில் நம்ம இடம் வாங்க முடியுங்கிற ஆப்ஷனும் இருக்குது. நான் இடம் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு வில்லங்கம் வருமா, பிரச்சனை வருமா, நான் இட பிரச்சனை வருமா, இல்லை அதில் ஏதாவது வில்லங்கத்தை நான் சந்திக்கப்பேனா அப்படின்னா அதுக்கும் அந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குது. 4ஆம் இடத்தில் யார் ஒருவருக்கு நீச கிரகம் சம்பந்தப்படுகிறதோ,
ஒரு மிதுன லக்னம் 4 சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா அது நீச கிரகம் 4. அப்படி 4 நீச கிரகம் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இடம் வாங்கி போட்டிருக்காருன்னா அவர் அவசர ஆத்திரத்துக்கு அந்த இடம் உதவாது. நான் கஷ்டப்படுறேன், அந்த இடத்த கொடுத்துடலான் இருக்கிறேன், கேட்கறக்கு ஆள் இல்லை, ஒரு போராட்டமாக இருக்குது. ஒரு சிம்ம லக்னம் 4 சந்திரன் திக்பலம் ஆனால் நீசமாக இருக்கார் அப்படின்னா ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கேன், நான் 100 பார்ட்டி கூப்பிட்டு வந்து காட்டிட்டேன், 100 புரோக்கர்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், ஆனால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை சார், முன்னேற்றமே இல்லை சார், நான் ரொம்ப சிரமப்படுறேன், எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. அந்த இடத்துல ராகு, கேது, சனி இவங்கெல்லாம் சம்மந்தப்படும் போது அந்த இடம் ஒரு போராட்டமான மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான இடத்தையும் கொண்டு வந்து அந்த கிளைண்ட்டுக்கு கொடுத்துட்டு போயிடும். இப்போ இடம் வாங்குறதுன்றது நம்ம வாழ்வாதாரத்துக்கு, வளர்ச்சிக்கும், ஒரு முன்னேற்றத்துக்கும் தான் வாங்குகிறோம், சந்தோஷத்துக்கு தான் வாங்குகிறோம். அப்படி வாங்கும்போது பணம் இருந்தால் மட்டும் பத்தாதுங்க. உங்கள் கையில் 20 கோடி இருக்கலாம், இல்லை 10 கோடி இருக்கலாம். அந்த சொத்தை நல்லா அனுபவிக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பிறக்கும்போது வரக்கூடிய அந்த கர்மா, அந்த 12 ராசி கட்டத்தில் 9 கிரகங்களில் அந்த 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து பலவீனப்பட்டார், செவ்வாய் பலவீனப்படுது, அங்கே அஷ்டமாதிபதி பாதகாதிபதி ராகுக்கு எது தொடர்பில் வந்துட்டாங்க அப்படின்னா சொத்துக்களை வாங்கும்போது நிதானமாக வாங்குங்கள் என்று எச்சரிக்கிறேன் நான். அப்போத்தான் அந்த சொத்துக்கள் உங்களுக்கு எந்த துன்பங்களையும் கொடுக்காம பெரிய நிம்மதியை கட்டாயம் கொடுக்கும். இது நான் என் அனுபவத்தில் கண்ட உண்மை. நீங்களும் அந்த உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கான பலம் இருக்கா அல்லது பலவீனமாகத்தான் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான இடம் வாங்குறதுக்கான ப்ராசஸை ட்ராவல் பண்ணுங்கள். சார் எங்கள் நீங்கள் சொன்ன அமைப்பில் என் மனைவிக்கோ எங்கள் அப்பாவுக்கோ எனக்கோ நெகட்டிவாக தான் எல்லாமே இருக்குது, அப்போ நாங்கள் சொத்துக்களே வாங்க முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, வாங்கலாம். கோச்சார காலங்களில் அந்த 4ஆம் இடத்தையோ 4ஆம் அதிபதியோ குரு பார்க்கும்போது அல்லது செவ்வாய் மீதோ சுக்கிரன் மீதோ குரு போகும்போது சொத்துக்களை வாங்கினா அந்த சொத்து அடுத்தது தொந்தரவு பண்ணாமல் ட்ராவல் பண்ண வைக்க முடியும். அதுக்கு தான் நம்ம மக்கள் குரு பலன் இருக்கா சார்னு கேட்பாங்க. இப்போ குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, இப்படி டெக்னிக்கலாக கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு ஜோதிட ஆய்வுகளை உங்கள் ஜாதகத்தை பண்ணி பார்க்கும்போது ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு சொத்துக்களை சேர்த்து நிறைய சொல்லுவாங்க. சார் இடம் வீடு கட்ட ஆரம்பித்து 4 வருஷம் ஆச்சு, நகர்த்தவே முடியல, நிற்குது சார்னு சொல்லுவாங்க. பார்த்தா கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸில், கேதுவோட ஆதிக்கத்தில் அந்த இடமோ நிலமோ வீடோ இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களால கட்ட முடியாது. கேது தான் எல்லாத்துக்கும் தடை பண்ணுற ஒரு கிரகம் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. அப்போது உங்கள் ஜாதகத்தில் பலம் என்ன பலவீனம் என்பதை அறிந்து நீங்கள் அடுத்தடுத்து இடமோ நிலமோ வீடோ அதுக்கு தகுந்த முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி அனைவரும் சந்தோஷமாக நிம்மதியுடன் வாழ எல்லாம் வல்ல பரம்பொருள் துணை நிற்கட்டும். மீண்டும் நல்லபடியாக அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.